அனைவருக்கும் வணக்கம். கீரைக்கடை.com CEO அண்ட் ஃபவுண்டர் நான் ஸ்ரீராம் பிரசாத். கீரைக்கடை.comல நிறைய ப்ராடக்ட்ஸ் லாஸ்ட் 5 இயர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஹெர்பல் டிப் சூப்லேருந்து எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ ஹெர்பல் டீ ட்விஸ்ட் அப்படின்னு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து மலர் மருத்துவம். இது 3 வகையான ஃப்ளவர் பட்ஸை ட்ரை பண்ணி அதில் தான் டீ கொடுக்குறோம். நம்ம கேமமைல் டீ ஃபார் குட் ஸ்லீப். யாருக்கு நல்லா தூக்கம் இல்லையோ கேமமைல் ஸ்லீப் எடுத்துக்கலாம். இட் இஸ் a குட் மசில் ரிலாக்ஸன்ட். அண்ட் அடுத்த ப்ராடக்ட் வந்து ப்ளூ பீ வந்து சங்குப்பூ. நம்ம ஊரில் இருக்க சங்குப்பூ தான் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் வளர்த்து அதை வந்து ஷேட் ட்ரை பண்ணி அதை வந்து ஹேண்ட் பிக் பண்ணி ஹைஜீனிக்காக பேக் பண்ணி ப்ரீமியம் குவாலிட்டியில் தரோம். இது ஜஸ்ட் நீங்கள் ஹாட் வாட்டரில் டீ மாதிரி பாயில் பண்ணாலே உங்களுக்கு ப்ளூ டீ கிடைக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஹெல்த்தி வெயிட் லாஸ்ன்ற போது நம்ம பாடியில் இருக்க மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணி ஃபேட்ஸை ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு வந்து அங்கே உள்ளே இருக்க குவாசட்டின் அப்படின்ற காம்பவுண்ட் வந்து ப்ளூ பீயில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு அடுத்த ப்ராடக்ட் வந்து ஹைபிஸ்கஸ். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், செம்பருத்தி பூ காலங்காலமாக 100 வருஷமாக சாப்பிட்டுட்டு தான் வராங்க, தாத்தா பாட்டி காலத்துலேருந்து. இதை மக்கள் மறந்துட்டாங்க. இப்போ திருப்பி அவங்கள நினைவூட்டும் வகையில் கீரைக்கடை.com வந்து திருப்பி செம்பருத்தி பூ எடுத்துகிட்டு வந்து அதுவும் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் ஆர்கானிக்காக க்ரோ பண்ணி அதில் வந்து ஷேட் ட்ரை பண்ணி ஹை நியூட்ரியன்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணுறோம். அதில் பாலிஃபினால் அப்படின்ற காம்பவுண்ட் வந்து பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ் இதெல்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்பாக இருக்குது. இதை நம்ம ஹாட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கோல்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு வந்து யூ கேன் ஈவன் ஹேட் ஹனி ஆட் பண்ணி உள்ளே குடிக்கும் போது மக்களுக்கு வந்து இன்னும் வந்து டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ரெகுலராக வந்து ஒரு உணவே மருந்துன்ற மாதிரி கீரைக்கடை ஃபார்முலாவில் இந்த ஹெர்பல் டீ ட்விஸ்ட் இன்றைக்கி லான்ச் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. இது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நினைக்கிறீங்களா சார்? வழக்கமாக குடிக்கிற டீ காஃபிக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு ஹெல்த்தி ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். டெஃபினட்டாக டீ காஃபி பழக்கம் இருக்கவங்க டீ காஃபியும் எடுத்துக்கலாம். அது போக வந்து ஒரு வேளையாவது இந்த ஹெர்பல் டீ ட்விஸ்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க ஹெல்த்தில் வந்து ஒரு கட்டாயம் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இதெல்லாம் சயின்டிஃபிக்லி ப்ரூவன் ப்ராடக்ட்ஸ் தான். இது நான் உட்காந்து திருப்பி ப்ரூவ் பண்ணணும்னு கிடையாது, ப்ரீ ப்ரூவன் ப்ராடக்ட்ஸ் தான் இதெல்லாம். சார் காஸ்ட் ப்ரைஸ் இது வந்து 750 rupees வந்து கேமமைல் டீ ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 60 சர்விங்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. 60 சர்விங்ஸ் வந்து ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக கிடைக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி ஹைபிஸ்கஸ் வந்து 599 ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ப்ளூ பீ வந்து 649 rupees ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பேக்லேயும் வந்து 60 சர்விங்ஸ் ஒரு கம்ப்ளீட் மந்த்து எடுத்துக்கலாம் நீங்கள். சார் டிப்டி பேக்கெட்ஸ் பண்ணி போட்டிருந்தாக்கா கொஞ்சம் சர்விங் இதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் சார். ஆல்ரெடி நம்ம டிப் சூப் நம்ம ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டனால இது அவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, மக்களோட கன்சியூமர்ஸ் லாஸ்ட்டாக ஒரு 5 இயர்ஸில் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கன்சியூமர்ஸ்க்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அவங்களோட பேசிக் இது என்னென்னா, எனக்கு டிப் எடுத்து பண்ணுறதுக்காட்டி எனக்கு என்னோட ஸ்ட்ரென்த் லெவல் இன்க்ரீஸ் பண்ண சில பேர் கம்மியாக கேட்குறாங்க, சில பேர் ஹையாக கேட்குறாங்க. அந்த ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக பட்ஸாகவே கொடுத்துட்றோம். அவங்களுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை வந்து அவங்களே யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக அது கொடுத்துருக்கோம். டிப்டி மேலே இந்த குவான்டிட்டி எவ்வளோ போடலாங்கிறது அவங்களுக்கு இதுன்னும் போது குவான்டிட்டி எவ்வளோ போடுறோங்கிறது தெரியாது. அதாக இருந்தாக்கா ஸ்டாண்டர்டாக ஒரு இது இருக்கும். ஒரு கப்புக்கு வந்து ஒரு டிப்பு ஒரு இது பண்ணிக்கலாம், ஒரு பேக்கெட்டு. ஸ்ட்ராங்காக வேணும்னா 2 பேக்கெட் போட்டுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் சார். கட்டாயம் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுறோம். இது இல்லாமல் ஃபியூச்சரில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு R&D இன்னும் இது ஜஸ்ட் ஸ்டார்டிங். இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகும்போது இன்னும் 2-3 ப்ராடக்ட்ஸ் செம்பருத்தியோட வேறு ஏதாவது இப்போ காம்பவுண்டை மிக்ஸ் பண்ணால் ஒரு ரோஸ்மேரி, தைம் இந்த மாதிரி ஹெர்பல்ஸ், எக்ஸாட்டிக் ஹெர்பல்ஸை வந்து ஆட் பண்ணும்போது ஃப்ளவர் ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குது, ரோஸ் பெட்டல்ஸ், லெமன் கிராஸ் இதெல்லாம் போட்டு பண்ணும்போது வில் ஹாவ் அ டிப் சூப். அப்போ ஃபில்டர் பேக்ஸில் வந்து டீகம்போசபிள் ஃபில்டர் பேக்கில் போடும்போது வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். அதை டெஃபினட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஆன்லைன் அவைலபிள் சார்? கட்டாயம் சார். இது herbalteatwist.comன்ற வெப்சைட்டில் இருக்குது. த்ரூ அவுட் பேன் இண்டியா அக்ராஸ் 25,000 பின்கோட்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆர்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து டெலிவரி இருக்கும். 1 to 2 days மேக்ஸிமம் அக்ராஸ் பேன் இண்டியா எல்லாம் டெலிவரி இருக்குது. இப்போதைக்கு வந்து நம்ம டைரக்ட் டு கன்சியூமர்ஸ் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் நாங்கள் என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா கன்சியூமர்ஸ் வந்து என்ன குறைகள் சொன்னாலும் இல்லை என்ன சஜஷன்ஸ் கொடுத்தாலும் அதை இமீடியட்டாக எடுத்து அதை R&D பண்ணி திருப்பி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக டைரக்ட் கன்சியூமர்ஸ் ஆப்போ பில்ட் பண்ணுறதுக்காக இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். மக்களை ரீச் பண்ணுறதுக்கு என்ன பிளான்? நீங்கள் தான் பிளானு. இதுக்கு தான் என்ன கூப்பிட்ருக்காங்க, அதுக்கு தான் உங்களை கூப்பிட்ருக்காங்க. நீங்கள் தான் பண்ணணும். இந்த கேள்வி நீங்கள் கேட்டால் அவர் அதிர்ச்சி ஆக மாட்டாரா? அதான் சார், அதான் எஸ் சார். அதாவது மக்களை ரீச் பண்ணுற வைக்கிற ஸ்ட்ராட்டஜியே அவங்க குடிக்கிறது மட்டும் இல்லாமல் 4 பேர்த்துல சொல்லணும். அவங்க சொல்லி அதை பரப்புறது தான் ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கு. இல்லை கீரைக்கடை அப்படி தான் சார். நம்மளுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நான் என் நண்பர்களுக்கு சொன்னேன், அவங்க சாப்பிட்டு அவங்க நண்பர்களுக்கு சொல்கிறாங்க. அது அப்படியே இதாக இருக்கலாம். மகேஷ் சார், நீங்கள் இந்த வேறு ட்ரை பண்ணியிருக்கீங்களா வெளியில் இந்த மாதிரி டீஸ் எல்லாம்? நான் நிறையா குடிப்பேன் சார். எனக்கு நீங்கள் சொன்னீங்களா காஃபி டீக்கு ஆப்ஷனலாக அதை எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்களே பிரதர். நிச்சயமாக எடுத்துக்கலாம். என்னென்னா நம்ம லைஃப் டைம் வரைக்கும் நம்ம காஃபி டீ சாப்பிட்றோம்.
மறுபடியும் மருத்துவர் கு சேவராமன்லேருந்து எல்லாரும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, காஃபி டீங்கிறது பால் இல்லாமல் சாப்பிட்றது தான் காஃபி டீங்கிறாங்க. ஆமாம், அந்த இஞ்சி டீ மாதிரி ஒரு கொடுமை உலகத்தில் இல்லை, எதுவும் இல்லைம்பாரு இந்த சிவராமன். அதாவது ஒரு டீயை எப்படிலாம் நம்ம கொடுமைப்படுத்த முடியுமோ அப்படி கொடுமைப்படுத்தி அதை சந்தோஷமாக குடிக்கிற ஒரே எண்ணம் நம்ம எண்ணம் தான் பாரு. அது எல்லாம் நசுக்கி போட்டு இன்னும் சோம்பு பட்டார மாதிரி கடுகு தான் தாளிச்சு கொட்டல நம்மால், இது எல்லாம் பண்ணிட்டான் டீயில். இப்போ டெய்லி 2 ஸ்பூன் சுகர் ஆட் ஆகிட்டே இருக்கிறப்ப நம்மளே அறியாமல் அது நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் மாதிரி ஆயிடுது இல்லையா. டயபெட்டிக் வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த மாதிரி இருக்கிறது நம்ம ஆப்ஷனல் ட்ரிங்காக நம்ம எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு சுகர் தேவை கிடையாது. இதில் நம்ம ப்ளைனாக கொதிக்க வச்சு குடிக்க போகிறோம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒருவேளை குழந்தைங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் ஹனி சேர்த்து நம்ம கொடுக்க போகிறோம். இதில் தான் இவர் எனக்கு சொன்னது சந்தோஷமாக இருந்தது, கோல்டாகவும் இது குடிக்கலான்னு சொன்னது சந்தோஷமாக இருந்தது. ஆமாண்ணே, சும்மா இருந்தானே மன அழுத்தமாக இருக்கான். நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? எல்லோரும் மன அழுத்தம் இல்லைனாலும் மன அழுத்தம் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. நம்மள் தான் ஒன்றுமே இல்லை. என்னென்ன வாழ்க்கையில் மன அழுத்தம் சொல்லுங்கள்? எதுவுமே நடந்தது எதுவும் மாற்ற முடியாதுண்ணே. கரெக்டாக நடக்க போகிறதுல கவனமாக இருங்க, மன அழுத்தம் இல்லாமல் இருக்கலாம். நான் என் லைஃப்பை அப்படி தான் எடுத்துக்கிறேன். யார் ஏமாத்திட்டு போனாலும் நன்றி சொல்கிறேன். சரி, இனிமேல் அவன்கிட்ட கவனமாக இருப்போம். அவனோட புத்திசாலித்தனமாக ஏமாத்துறான். அப்போ அவன் அறிவை ரசிச்சுட்டு நாம் போயிட வேண்டியதான். சிம்பிளாக எடுத்துக்க வேண்டியது. ஆமாம், அதாவது சில இது வந்து ஓன் கல்டிவேஷனில் இருக்குது, சில இது வந்து ஃபார்மர்ஸ்ட்டை வந்து நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம். நம்ம தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில் இன்க்யூபேட்டியாக இருக்கனால 1500 ஃபார்மர்ஸ்க்கு மேலே நம்ம டைப் பண்ணியிருக்கனால ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சீட்ஸ் கொடுத்துருவோம். க்ரோயிங் பவர்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அப்படியே கம்ப்ளீட்டாக பை பேக் பண்ணி ட்ரை பண்ணி ப்ராசஸ் பண்ணி தென் பேக் பண்ணி கொடுத்தோம். இல்லை சார், இதெல்லாம் வந்து உரமே போட தேவையில்லை, இயற்கையாகவே இது இயற்கையான விஷயம். அது ரேட் வைஸா வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்கிற மாதிரி அது விஷயம். நீங்க ஒரு ட்ரிங்க் ஒரு காஃபி வெளியே குடிச்சீங்கன்னா ரோட்டு கடையில் சாப்பிட்ற காஃபி எவ்வளோ நண்பா? 20 ரூபா. இப்போ நம்ம ஓரளவு டீசெண்டான ஒரு டீ காஃபி குடிக்கிறதா இருந்தால் இது ஒரு சர்விங் கலந்து பண்ணிங்கன்னா ஒரு 15 to 18 ரூபா அவ்வளோதான். அவர் சொன்ன மாதிரி அண்ணன் கேட்டார்ல, டிப்பா இல்லாமல் இருந்தால் இதாக இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னு நினைக்கிறோம், கொஞ்சம் போட்டாங்கன்னா 30 to 40 வரும். 20 ரூபா தான் வரும் நண்பா அதிகபட்சம் ஒரு கப் ஒரு சர்விங்க்கு. ஸோ நீங்கள் எக்ஸஸாகவும் நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் ப்ரோட்டீன் அப்சார்ப்ஷன் ஆகாமல் போயிடும் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு கப் அளவு ரெகுலர் எடுத்தால் நல்லது. இப்போ இயற்கையாக மாறுறதும் மக்கள் மத்தியில் அதிகமாகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக இயற்கையாக மாறுறேன்னு சொல்லிட்டு இருக்கான், ஒரு வேளை மாறல. நீங்கள் வேறு எங்கே எல்லாம் இயற்கையாக மாறிட்டேன் எல்லாம் பிஸா கடையில் தான் கூட்டம் இருக்குது. பக்கெட் சிக்கனில் உள்ளேருந்து வெளில வரான். யார் இயற்கையாக மாறினா சொல்லிக்கிறோம் முயற்சி, ஆனால் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகிருக்கு, அது ஒரு சந்தோஷம் இருக்குது. இப்போ நீங்கள் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், சோஷியல் மீடியா மக்கள் இப்போ பேசுகிறது வந்து நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு. பொதுவாக இந்த 18 வயசு கீழே மன அழுத்தம் சொல்லுவாங்க, அதோட கனெக்டிவிட்டி சார். 18 வயசு கீழே இருக்கிற பசங்க மன அழுத்தம் அதிகம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த போதைப் பொருளுக்கு அதிகமாக அடிமையாக இருக்காங்க. ஸோ அதை எப்படி சரி அதிகமாக அந்த மோட்டிவேஷன் ஸ்பீக் கொடுக்குறீங்க? ஆமாம் பிரதர், நான் வந்து பெற்றோர்களை தான் மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு கேட்ஜெட்ஸ் வாங்கி கொடுங்க, ஃபோன் எதுனாலும் வாங்கி கொடுங்க, கவனிங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு கை செலவுக்கு பணம் தரீங்களா? உங்கள் குழந்தைங்க தாராளமாக தாங்க, ஆனால் கவனிங்க. அவனுடைய வழக்கமான பிஹேவியரில் மாற்றம் இருந்ததுன்னா உடனே அட்டன் பண்ணு. இல்லை கொஞ்ச நாளாகவே இப்படி தான் இருக்கான்னு சொல்லாமல் ஒரு 2-3 நாளில் ஒரு வாரத்தில் ஒரு 4-5 மாதம் இப்படி தாங்க இருக்கான், நாங்கள் ஏதோ சாதாரண நினச்சிக்கிட்டோம்னா பொதுவாக இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆரம்பிக்கும். அதை கொஞ்சம் கவனிங்க. உங்கள் குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது. ஏன்னா நம்ம எல்லா சமயம் பார்க்க முடியுமான்னு ஒரு கேள்வி வரும். பார்க்கணும், பெற்றுட்டோம், பார்த்து தான் ஆகணும். இப்போ 10th+2 ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து அந்த என்ன கோர்ஸ் எடுக்கணும், ஆமாம், பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இப்போ அப்படி கிடையாது, கல்வின்றது வியாபாரமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான சார்? இல்லை பதவி இன்றைக்கி பாருங்களேன், கவர்மெண்ட்லேயே நம்ம இந்த நான் முதல்வன் திட்டம்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லா கைட் பண்ணுறாங்க. கரியர் கைடன்ஸ்லாம் எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. பசங்க உண்மையிலே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க. இப்போ நம்மலாம் படிக்கிறப்பலாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஏதோ நம்ம இப்போ ஃப்ரெண்டு சேருவான், ஊரில் ஒரு போய் காலேஜ் எழுவாங்க, சீனியர் யாராக படிச்சிருப்பாங்க, அப்படி போய் நம்ம சேர்ந்தது தான். இப்போல்லாம் அவன் அடித்து என்ன ரேங்கிங்கில் இருக்குது, அந்த காலேஜில் என்ன டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்குது, ஒரு பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்குது, கேம்பஸ் எவ்வளோ வருதுங்கிற அளவுக்கு தெளிவாக இருக்காங்க பசங்க. கைட் பண்ணவும் நிறைய ஆட்கள் இருக்காங்க. யூடியூப்பை ப்ராப்பராக யூஸ் பண்ணாலே அவ்வளோ அறிவுரைகள், நல்ல சஜஷன்ஸ் நமக்கு கிடைக்கிது. பிளேஸ்மெண்ட் இல்லை தாராளமாக எல்லாமே காலேஜஸ் தானே, நல்ல ப்ரில்லியண்ட்டான ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருக்காங்களே. அப்புறம் என்ன, சப்போர்ட் பண்ணுங்கள் சார். நீங்கள் சொன்னது அந்த சீட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, ஹைப்ரிடா இல்லை நேச்சுரா? இது ஹைப்ரிட் சீட்ஸே கிடையாது சார். அது செம்பருத்தி ஹைப்ரிட் சீட்ஸ் கிடையாது உங்களுக்கு. நீங்கள் நாட்டு விதைகள் தான் உங்களுக்கு ஃபுல்லாக. அதுவே ரீப்ரொடியூஸ் ஆகிக்கும். அதுவே நம்ம ரீப்ரொடியூஸ் கூட பண்ணணும் அவசியம் இல்லை. அதோட கெப்பாசிட்டியை வந்து அதை இருக்க சீட்ஸ் கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீப்ரொடியூஸ் ஆகிட்டே தான் போகும். 1500 ஃபார்மசிஸ்ட்டுக்கு எப்படி அந்த அளவுக்கு சீட்ஸ் கொடுக்குறீங்க?
1500 ஃபார்மர்ஸ் நெட்வொர்க்கில் இருக்க நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம கெப்பாசிட்டி டிமாண்டை பொறுத்து ஒரு 100 பேர் யூஸ் பண்ணுவோம். அடுத்த மாதம் இன்னொரு ஏரியாவில் இருக்க 100 பேர் யூஸ் பண்ணுவோம். ஃபுட்டில்ஸில் இருக்க மலை அடிவாரத்தில் இருக்க விவசாயி ஒரு 100 பேர் அவங்கள யூஸ் பண்ணி அங்கேருந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம். நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா சார்? இதுக்கு ஸ்பெஷலாக என்ன வெரைட்டி யூஸ் பண்ணுறது? எதுக்கு சார்? செம்பருத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஹைபிஸ்கஸ்ல. இது இந்தியன் ஹைபிஸ்கஸ், ஆஃப்ரிக்கன் ஹைபிஸ்கஸ் இருக்குது, அமெரிக்கன் ஹைபிஸ்கஸ் இருக்குது. இதில் இந்தியன் ஹைபிஸ்கஸ் தான் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறோம். அதில் நாட்டு விதைகள் யூஸ் பண்ணும்போது அது ஒரிஜினல் ஃப்ளேவர், நாட்டு டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஹைபிஸ்கஸோட ஒரிஜினல் ஃப்ளேவர் கிடைக்கும், அதான் யூஸ் பண்ணுவோம். ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது? கண்டிப்பாக சார். ஆல்ரெடி இப்போ நம்ம டிப் சூப்ஸ் எல்லாம் வந்து ஜெர்மனி, யூஎஸ்ஏ எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபுல்லாக. இப்போ ஜெர்மனியில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போயிட்டுருக்கு. துபாய்க்கு லாஸ்ட் மந்த்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ ஹைபிஸ்கஸ் டீ, இந்த டீ வந்து டெஃபினட்டாக டிமாண்ட்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்குது. வி ஹேவ் பிளான்ஸ். ஏதோ நாங்கள் வந்து சிக்னலை காமிக்கிறது கேளு. சரி சார், நீட்டு சம்மந்தமாக அதை நீட்டவே வேண்டாம். அதெல்லாம் பிரதர் இங்கே பாருங்களேன், அது இதுலேருந்து இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து போகிற வரைக்கும் நம்ம குழந்தைங்க படித்து தான் ஆகணும். சிம்பிளாக நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுவோம். போகணுங்கிறது ஆசை, போகலைங்கிறப்ப நம்ம உள்ளே போகிறதுக்கு என்ன வழி பண்ணோமோ அதை தான் பண்ணணும். வெளில நின்று நானோ நீங்களோ பேசுகிறதுனால ஒன்றுமே ஆகாது. நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் சார். நம்ம இந்த மாதிரி ஃபியரெல்லாம் இது ஃபேஸ் பண்ணலையே சார். இப்போ இருக்கிற பசங்க நாம தான் படிக்கவே இல்லையே. நாமளாம் எங்கே படித்தோம்? இப்போ இருக்கிறவங்களாம் நல்லா படிக்கிறான், கேள்வி கேட்குறான். நாமளாம் எங்கே நல்லா படித்தோம்? சும்மாராக படித்தோம், அப்படியே வந்துட்டோம். இப்போ பிறந்து வந்தோம்னா நம்மளாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இப்போ இருக்கிற புத்தாலித்தனமாக இருக்கா, நல்லா இருக்கான். இந்த ஸ்டேஜில் நாம் பிறந்திருந்தோம்னா நாம கஷ்டப்பட்டுருப்போம். நம்ம மாதிரி இருக்குங்கிற சார் இப்போ இருக்கிற பசங்க யாருமே டீ காஃபி விரும்புறது என்ன விரும்புகிறான்? அவங்கள்ட்ட கொண்டு போகிற எந்த அளவுக்கு அவர்னஸ் நினைக்கிறீங்க? அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் இந்த தலைமுறைகள் யாருமே அதிக டீ காஃபி சாப்பிட்றது என்ன தானே சாப்பிட்றாங்க எங்கள் வீட்டில் குழந்தைங்க. எங்கள் வீட்டில் குழந்தைலாம் சாப்பிட தான் செய்யுது. அதாவது இதில் அப்படியே குடிக்காமல் ஹனி ஆட் பண்ணலாம், லைம் ஆட் பண்ணலாம். நிறைய மாக்டெயில்ஸே இதில் பண்ணுறாங்க ஃபுல்லாக. அந்த மாக்டெயில்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்லேயே வந்து கோகோனட் ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணி கொடுக்கலாம். அதில் குழந்தைங்க நீங்க கிரீன் இருந்தீங்க, இப்போ வந்து இந்த ஹைபிஸ்கஸ் இந்த மாதிரி வெரைட்டி வருங்க. ஃபர்தர் வேற ஏதாவது டைவர்சிஃபை பண்ணலாம்? இட் இஸ் ஆல் பிளான்ட் பேஸ்ட். பிளான்ட் பேஸ்ட் என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் இருக்கோ அந்த எல்லா மேக்ஸிமம் பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். நாளைக்கு ஆல்மண்ட்ஸில் ப்ரோட்டீன் இருந்துச்சுன்னா ஆல்மண்ட்ஸ் போகலாம். நாங்கள் அடுத்து வந்து சாக்லேட்ஸ் லான்ச் பண்ணலான்னு இருக்கோம் நெக்ஸ்ட் மந்த். நாங்கள் சாக்லேட்ஸ் பண்ணும்போது ஆல்மண்ட்ஸ், ஸ்பைருலினா, மொரிங்கா இந்த மாதிரி வச்சு டார்க் சாக்லேட்ஸ் வச்சு நாங்கள் லான்ச் பண்ணலான்னு இருக்கோம். R&D பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது பண்ணும்போது சாக்லேட்ஸுக்கும் கீரைக்குன்னா இருக்குது, சம்மந்தம் இருக்குது. ப்ரோட்டீனாக கொடுத்து ஹெல்த்தியாக கொடுக்குற சொசைட்டிக்கு எல்லாமே வந்து கீரைக்கடை.com டெஃபினட்டாக ஃபியூச்சரில் பண்ணுவோம். மாணவர்கள் மத்தியில் தற்கொலை எண்ணங்கள் அதெல்லாம் வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, வாழுக்கு அதை நீங்களே முடிச்சுக்காதீங்க. என்னோடய அட்வைஸ் அதுதான். இவரை நான் ஒரு படித்த வாக்கியம், தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கா, நிச்சயமாக நம்மளால் வாழ முடியும். இன்னைக்கு ஒரு பொண்ணு காலையில் 10வது அது வேண்டவே வேணாம். என்னோட நல்ல கேள்வி இது. என்னோட கீரைக்கடை சார்பாக, என்னோட சார்பாக, ஹெர்பல் டிவிட்டிஸ் சார்பாக, எல்லாம் நம்ம ஊடக நண்பர்கள் சார்பாக சொல்லிக்கிறேன். தேர்வு முடிவுகள் வாழ்க்கையினுடைய முடிவுகள் அல்ல. ஒரே ஒரு தேர்வு முடிவு தான் உங்கள் லைஃப்பை டிசைட் பண்ணணுன்னா அது ரொம்ப தப்பான விஷயம். அதை மாற்றிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி ஐடின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டு வந்து பல 100 கோடி பண்ணுது. அதோட ஃபவுண்டர் முஸ்தஃபா 6வதுல ஃபெயில் ஆனவர் தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட உதாரணங்கள் சொல்ல முடியும். அதனால் தேர்வு முடிவு வாழ்க்கை முடிவு இல்லை, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். மாணவர்கள் மத்திய ஜாதி என்னங்க? இப்போ ஒரு பையன் நாங்கள் நினைக்கிறேன் ஒரு வயல ஒன்றும் இல்லைங்க. நான் ஊடக நண்பர்கள் சொல்கிறேன், இதெல்லாம் பேசி பெருசே பண்ணாதீங்க. என்னென்ன எனக்கு 12 வருஷமாக ஒருத்தர் நண்பர், அவர் என்னென்ன இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. அந்த எண்ணமே நமக்கு போகல. இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் அதுதான். நியாயமாக சொல்லுங்கள், யாருக்குமே போகல. எங்கேயோ ஒன்று ஏதோ ஒன்று நடக்குதுங்கிறதுனால அதுக்கு நம்ம குரல் கொடுக்கணும், எதிர்க்கணும். ஆனால் அதை ரொம்ப சொல்லி சும்மா இருக்கிறவனையும் கிளப்பி விட்டுறக்கூடாது.